விவோஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் கதிர் வந்து அவங்க மாமனாரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிற வழியில் நீங்களும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது உங்கள் வீட்டுக்கு தெரியாதா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நீயும் நானும் போகிறது எங்கள் வீட்டில் இருக்கிற சக்தி பார்ப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன ஒரு புரளியை கலப்புவான், நீ என்னை கடத்திட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டருக்கு போய் பார்த்தாக்கா இவருக்கு வந்து கீமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ புது ரத்தம்லாம் மாற்றணும்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு செக்கப்புக்கு வரணும் அப்படின்னதும் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அவரை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த இதுவெல்லாம் பண்ணுறதுக்காக உடம்புக்கு. அதுக்கப்புறமா வந்து கதிர் கேட்குறாரு, பெயின் எதனா இருக்குமா டாக்டர்னு கேட்குறாரு. இல்லைப்பா, பெயின்லாம் எதுவும் இருக்காது, ஆனால் அவருக்கு வந்து ஒரு டயர்டாக ஒரு டிஸ்டர்பாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணி முடிச்சிடுறாங்க. டாக்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சா அவருடைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கும்போது, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, ஆனால் இவர் வந்து ஒரு நாள் எங்கள் பார்வையிலேயே இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்படின்றாங்க. அப்போ வந்து கதிரோடைய மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் இன்றைக்கி வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்றாரு. அப்போது கதிர் சொல்கிறாரு, ஏன் மாமா இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இங்கே இருந்துக்கோங்களேன் அப்படின்றாங்க. அப்போவும் அவர் கேட்காம, கதிர் உனக்கு தான் தெரியும்ல நான் இங்கே நைட்டு இருந்துட்டேன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, அதனால் இல்லை டாக்டர் நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் போகணுன்னா உங்கள் உடம்பை நீங்கள் தான் கேர் எடுத்து பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், திடீர்னு உங்களுக்கு மயக்கமோ வாந்தியோ இல்லை டைரியாவோ ஏதாவது ஒன்று வரலாம். அப்படி வந்தாக்கா இம்மிடியட்டாக நீங்கள் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களும் போயிட்டு அப்புறம் கதிர் அவங்க மாமனாரை வீட்டில் விட்டுட்டு நைட்டெல்லாம் அவருக்கு தூக்கமே வரலை. அதனால் வெளியே வந்து பார்த்துட்ருக்காரு. மாமா கால் பண்ணலாமா, இப்போ கால் பண்ணால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமே, எப்படி இருக்கிறாரு கேட்கலாமா அப்படின்ட்டு வெளியில் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கும்போது ராஜி வராங்க. என்ன கதிர் ஏன் வெளியில் நின்றுட்டுருக்க, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை ராஜி எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கதிர் நீ வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன கதிர் உன் முகம் ஒரே டென்ஷனாக இருக்குது, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, நீ இது மாதிரி மௌனமாக இருக்கிறத பார்த்தா உனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது கதிர், உண்மையை சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்க. அப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ட்ராவல்ஸுக்கு ஒரு வண்டி போச்சு, இன்னும் வரலை, அந்த அண்ணன் கால் பண்ணுவாருன்னு பார்க்குறேன், ஆனால் இன்னும் கால் பண்ணலன்றாரு. அதெல்லாம் அந்த அண்ணன் சூப்பராக டிரைவிங் பண்ணுவாங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுடு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும், ஆனால் எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. இல்லை ராஜி நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு வெளியே வரும்போது அதுக்கப்புறம் யாருக்கு ஃபோன் பண்ணலான்னா அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு கதிர் மாமனாருக்கு கால் பண்ணுறாரு. அதை வந்து பழனிவேல் எடுக்கிறாருங்க, அவங்க மூணாவது மாமா. அப்போ வந்து மாமா அங்கே எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா கதிர், இல்லைடா மாமாவுக்கு மட்டும் அண்ணனுக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு, மூச்சு வர முடியாமல் கஷ்டமாக இருக்குன்றாரா, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாமா நீங்கள் கதவை திறங்களேன், நான் உள்ளே வரணும் அப்படின்ட்டு கதிர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு, மாமா என்னாச்சு மாமா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது முத்துவேலோட தம்பி சக்திவேலும் அவங்க பையன் குமரவேலும் இவங்க வந்து சண்டை போடுறாங்க. எங்கள் அண்ணனை பார்த்துக்க எனக்கு தெரியும்டா, நீ ஏன்டா கூப்பிட்டு போகிற அப்படின்னு கதிரை விட மாட்டேன்றாங்க. இவர் எவ்வளோ சொல்லியும் அவங்க எடுத்து சொல்லியும் கேட்கல. இவரை கதிரை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் கதிர் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பா நீங்கள் வந்து சொல்லுங்கப்பா, கேட்க மாட்டேன்றாங்கப்பான்ட்டு அவங்க அப்பாவும் கதிரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்கங்க. வீட்டுக்குள்ளே போனதும் உடனேயே ரொம்ப ஃபீல் ஆகுறாரு, அவருக்கு முடியல. நாளைக்கு வீட்டுக்கு போய் கதிரும் அவங்க அப்பாவும் என்ன பேசி முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்ற கதையை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.